நல்ல பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் என்றைக்குமே கடினமானது. ஆனால் பழகிவிட்டால் அது லகுவானது. தவறான பழக்கங்கள் ரொம்ப லகுவானது, ஆனால் பழகிவிட்டால் மிகவும் கடினமானது. நல்ல பழக்கம் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்றது கடினமானது. நம்ம இங்க கை தட்டிட்டு ஆமீன் எஸ்ன்னு போயிடுவோம். முடியாது, அவ்வளவு சீக்கிரம் முடியாது. அப்பதான் ஒண்ணு நையணும், ஒண்ணு நொய்யணும். அப்பதான் ஒரு போன் கால் வரும், அப்பதான் நாத்தனார் வீட்டுக்கு போகணும்னு வரும், அப்பதான் பிசினஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வரும், அப்பதான் சொந்தக்காரங்களுக்கு ஒரு கல்யாணம் வரும். முடியாது. நல்ல பழக்கங்களை நடைமுறைப்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பழகிவிட்டால் அதை போல் இன்பமானது வேறு எதுவும் கிடையாது. தவறான பழக்கங்களை கற்றுக்கொள்வது பழகுவது ரொம்ப சுலபம். 4 பேர் உட்கார்ந்துகிட்டு அவ கடக்குறாளே இந்த பார்வதி, அவதான் எப்படி தெரியுமா இருக்கும், அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கும். அவளா சொல்லு சொல்லு, அப்படியா, எங்களுக்கு தெரியாது, உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? உலகத்திலே ருசியான விஷயம் இதுதான். ஆமா, மத்தவங்களை பத்தி பேசுறது, இல்லாதது பேசுறது, தெரியாதது பேசுறது, தெரியாததையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பேசுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப அல்வா சாப்பிடுற மாதிரி. ஆனா அந்த பழக்கத்தை நீங்க அப்படியே நல்லா இருக்கும் பாருங்க, போயிட்டீங்கன்னா அடிமைப்படுத்திடும். அடிமைப்படுத்திட்டு அது நமக்கே சேவினையா மாறிடும். அப்போ ஏன் ஜெபம் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும், நேரங்களை செலவழிக்கணும்ன்றது நல்ல விஷயம் பாருங்க, எளிமையான விஷயம் பாருங்க. ஆனா அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நம்ம ஒரு நேரம் எடுத்து வீட்டுல கூட சரி உட்காரணும், முழங்கால் படியிடணும், சில மணி நேரங்கள் நேரத்தையும் செல்போனையும் பார்க்காம தேவ சமூகத்துல ஆராதிக்கணும்ன்றது எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் தினமும் நடைமுறைப்படுத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆனா நடைமுறைப்படுத்திட்டீங்கன்னா நான் சொல்றேன், அதை போல சுலபமான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. பழக்கம்தான், தேவ சமூகமும் பழக்கம்தான். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் வேறொரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தார். அந்த பாதிரியார் வந்திருக்காரு, அந்த ஃபாதர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருச்சபை மக்கள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு விருந்து படைச்சாங்க. அவரும் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க, விருந்து படைச்சாங்க. விதவிதமான உணவுகள் அவருக்கு வச்சாங்க. தலவாழை இலை விருந்து, நிறைய பதார்த்தம் வச்சாங்க. அதுல ஒரு பதார்த்தம் பாகற்காய், பாவக்காய். அவரு பார்த்தாரு, எல்லாம் பிடிச்சிருக்கு அவருக்கு. கோஸ் பொரியல் இருக்கு, பீன்ஸ் பொரியல் இருக்கு, கீரை இருக்கு, முட்டை இருக்கு, நான் வெஜிடேரியன் ஐட்டம் இருக்கு, கறி மீன் இருக்கு, எல்லாமே இருக்கு. கூடவும் என்ன இருக்கு, ஸ்வீட் இருக்கு, பாயசம் இருக்கு, எல்லாமே இருக்கு. கூடவே என்ன இருக்கு, பாவக்காய். அவர் பார்த்தாரு, பாவக்காவை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. மக்கள் எல்லாம் இவ்வளவு பேரன்போட சமைச்சு வச்சிருக்காங்களே, அதுவும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, பக்கத்திலே நின்னுப்பாங்க. இந்த சில இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உபசரிக்கிறவர்கள் சாப்பாடு போடுறேன்னு சாப்பாடை போட்டுட்டு பக்கத்திலேயே நிப்பாங்க. நமக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா? அது மாதிரி சில விருந்து இடத்துக்கெல்லாம் போகும்போது கூப்பிட்டு நல்லா கவனிச்சுட்டு, உங்களை கவனிக்கிறதுக்காக தான் நான் பக்கத்துல நிக்கிறேன்னு வாங்க. தாயே, இவ்வளவு பெரிய சோதனையா? கொஞ்சம் வேற யாராச்சும் போய் கொஞ்சம் கவனிங்க. அது மாதிரி இந்த மக்களும் அவருக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு பக்கத்துல நின்று பாக்குறாங்களாம். ஃபாதர் எப்படி சாப்பிடுறாரு, பாதிரியார் எல்லாம் சாப்பிடுறாரா? ஒரு அம்மா சொல்லுதான், அந்த கோஸ் கூட்டு நான் தான் ஏன் செஞ்சேன். இன்னொன்னு சொல்லுதான், அந்த சிக்கன் தொக்கு நான் தான் செஞ்சேன். இப்ப செஞ்சு வச்சது மட்டுமல்ல, எல்லா கோஷ்டியும் முன்னாடி தான் நிக்குது. இப்ப ஒரு ஒன்னை எடுத்துட்டு ஒன்னு எடுக்கலனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை.
இன்னொன்னு சொல்லுது, அந்த பாவக்காய் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா இவருக்கு என்ன பிடிக்காது? பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டா திருப்தி ஆயிரும், பாவக்காவை விட்டுருவோம். அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பாவக்காவை சாப்பிட்டுடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாவக்காவை சாப்பிட்டாராம். அது செஞ்சதுல அந்த அம்மா, ஃபாதர் பாவக்காவை சாப்பிட்டாரு. அவருக்கு ஒரு திருப்தி. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதோட முடிஞ்சு போச்சுன்னு இதை சாப்பிட்டு அடுத்ததெல்லாம் சாப்பிட்றாரா. அந்த அம்மா, பாவக்காய் செஞ்ச அம்மா, ஃபாதருக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும், ஃபர்ஸ்ட் எடுத்து மொத்தமா கொத்த எடுத்து சாப்பிட்டாருன்னு இதை சாப்பிட்டு மற்றதை சாப்பிட்டுட்டே இருக்கிறாரா. இவருக்கே தெரியாது, மறுபடியும் ஒரு கரண்டி இவ்வளவு தொன்னை எடுத்து தொப்புன்னு இப்படி வச்சிருச்சு. வேற வழி இல்லை. சொல்லுவாங்கல்ல, விழுங்கவும் முடியல, அது மாதிரி துப்பவும் முடியலன்ற மாதிரி ஆயிட்டு. எடுத்து எடுத்து சாப்பிட, அவங்க எடுத்து வந்து வைக்க, இதுவரைக்கும் ஃபாதருக்கு பிடிக்காத பாவக்கா இது மாதிரி மக்கள் அடிக்கடி 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 எடுத்தடிக்க பிடிக்காத பாவக்கா அவருக்கு இப்போ பிடித்த பாவக்காவா ஆயிருச்சு. நாளடைவில் அவர் எப்படி ஆயிட்டாருன்னா, பாவக்கா இல்லாமல் நான் இல்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுக்கு கூட தான் ஒரு காலத்துல பாவக்காய் பிடிக்காது, கோவக்காய் பிடிக்காது, ஆனா இப்போ எதையும் விடுறது இல்லை இல்லையா? அது மாதிரி ஆயிட்டார். அதனால இந்த நல்ல பொருள் பாருங்க, பாவக்காய் கூட ரொம்ப நல்ல பொருள் தான். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிருவீங்க. ஆமா, இப்பெல்லாம் சாப்பிடாதவங்க ஒரு காலகட்டங்கள் வரும், அப்போ பாவக்காய் சூப் கொடுங்க, பாவக்காய் ஜூஸ் கொடுங்கன்னு கேட்பீங்க. கடினம் தான், நல்ல பொருள் தான் பாருங்க, ஆனா கடினம் தான் ஏற்றுக்கொள்வது. பழக பழக அது என்ன ஆயிடும்னா, லகுவான பொருளாய் பயன் தருகிற பொருளாய் மாறிடும். சில நல்ல விஷயங்கள் கூட தியானிப்பது, மற்றவங்களை குறித்து புரளி பேசாமல் இருப்பது, குறை சொல்லாமல் இருப்பது, எந்த வகையான மாம்ச கிரியைகளுக்கு இடம் அளிக்காமல் இருப்பது என்பது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழகிவிட்டா அது போல ஒரு அற்புதமான ஒரு குணம், ஒரு செயல் வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. அப்ப அது ஆரம்ப நாட்கள்ல நம்ம கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், கையையும் காலையும் சொல்லுங்க, கையையும் காலையும் கண்ணையும் மனசையும் கொஞ்சம் கட்டி போட்டு உட்கார வைக்கணும். ஆனா போக போக பழகிடுச்சுன்னா, நான் சொல்றேன், தேவ சமூக பழக்கமோ, தியான பழக்கமோ, ஜப பழக்கமோ, ஆராதிக்கிற பழக்கமோ, ஆண்டவரை தேடுற பழக்கமோ உங்களுடைய வாழ்க்கையை அற்புத ரகமான வாழ்க்கையாக மாற்றிவிடும், அருமையான வாழ்க்கையாக மாற்றிவிடும், மேன்மையான வாழ்க்கையாக மாற்றிவிடும். ஏன்னா ஆண்டவர் மனிதனை படைத்ததை எதற்காகன்னா, சொல்லுங்க பார்க்கலாம், அவருக்காக நம்மளை படைச்சார், நமக்காக எல்லாத்தையும் படைச்சார். சொல்லுங்க பார்க்கலாம், எனக்காக எல்லாம் படைச்சார். சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், எனக்காக எல்லாம் படைச்சார். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நிலம், நீர், காற்று, நெருப்பு, உஷ்ணம், வாயு, ஆக்சிஜன், ஆமா, கீரை, வாழைத்தண்டு, பாவக்காய், கோவக்காய், கேரட்டு, பீன்ஸு, சிக்கனு, மட்டனு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நமக்காக தான் படைச்சார். ஆமா ஆமா, நீந்துவன பரப்பன எல்லாம் நமக்காக படைச்சார். ஆனா நம்மள அதுக்காக படைக்கல, அவருக்காக படைச்சார். நீர் இல்லாமல் நாம் இல்லை, காற்று இல்லாமல் நாம் இல்லை, உஷ்ணம் இல்லாமல் நாம் இல்லை, ஆகாரம் இல்லாமல் நாம் இல்லை, அதுபோலவே நான் இல்லாமல் அவர் இல்லை. அப்ப நம்மளும் ஒரு இடத்துக்கு வரணும், அவர் இல்லாமல் நான் இல்லை. அல்லேலூயா. அந்த இடம், அந்த நிலைக்கு வரணும் பாருங்க. ஆகவேதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் ஆண்டவர் மனுஷனை படைச்சிட்டு வருத்தப்பட்டாராம் பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். எல்லாரும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஓரளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஆமா, அந்த வெளிச்சத்திலே நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எடுத்துக்கோங்க, எல்லாரும் உங்க கருத்துல இருக்கக்கூடிய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. தம்பி, நாய்ஸ் ரொம்ப அதிகமா வருது இல்ல? இது ஓபன் பண்ணா அந்த ஸ்மோக் ரொம்ப, அந்த புகையும் நிறைய வருது இந்த பக்கம். 6, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சார். சூரியனை படைச்சார், என்ன சொன்னாரு? நல்லதுன்னு கண்டார். சந்திரனை படைச்சாரு, நிலவை படைச்சாரு, நீர்நிலைகளை படைச்சாரு. எல்லாத்தையும் படைச்சு 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 ஆண்டவர் சொல்றாரு, நல்லது, நல்லா இருக்கு, நல்லது, பெட்டரா இருக்கு, நல்லது, சிறப்பு, இப்படிதான் சொல்லிட்டு வர்றாரு. ஆனா உங்களையும் என்னையும் படைச்சதுக்கு அப்புறம் மனஸ்தாபப்பட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆளா இருப்போம் பாருங்க நம்மலாம். எல்லாத்தையும் படிச்சு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லது, 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 நல்லதுன்னு சொன்னவரு மனுஷனை படைச்சதுக்காக மனஸ்தாபப்பட்டார். அப்ப என்ன சொல்லிருப்பார்? இவனை படிச்சது கெட்டது, 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 கெட்டது. ஏன் அப்படி சொன்னார்? ஏன் அப்படி சொன்னார்? சொன்ன நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? இப்போ நம்ம காசு கொடுத்து, பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம். நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்கிட்டு வரோம். ஒரு ஃப்ரிட்ஜ் நம்ம வாங்கிட்டு வரோம். ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்தா பொருள்லாம் போய் அதுல வைத்து உபயோகப்படுத்தலான்னு பார்த்தா ஷாக் அடிக்குது. சரி, ஆளை வச்சு சரி பண்ணாலும் அன்னைக்கு அந்த ஒரு நாள் சரியாகுது, மறுநாள் மறுபடியும் ஷாக் அடிக்குது. மறுபடியும் ஆளை வச்சு சரி பண்றீங்க, சரியாகுது. ஆள் போனதுக்கு அப்புறமா தொட்ட என்ன ஆகுது? ஷாக். இப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்காக சந்தோஷப்படுவீங்களா, சஞ்சலப்படுவீங்களா? முதல்ல எடுத்துன்னு போங்க இந்த பெட்டியை. அந்த ஃப்ரிட்ஜ் மேல இருக்கிற பிரியமே விருப்பமே ஆயிடும், போயிரும். அப்ப தேவன் ஒரு பெரிய சந்தோஷத்துக்காக, பெரிய நோக்கத்துக்காக மனுஷனை படைச்சாரு. ஆனா படைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை மனிதன் இழந்தபடியினால் ஏன் தான் படைச்சன் தெரியலையே என்ற மனஸ்தாபத்துக்குள் தேவன் சென்றாராம். அப்படிப்பட்ட நாட்களில் தான் என்ன நிகழ்கிறது பாருங்கள். 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில 2 பேரை பகைச்சுக்காதீங்க. 2 பேரை மட்டும் பகைச்சுக்காதீங்க. ஒன்னு கடவுள்கிட்ட, இன்னொன்னு டாக்டர் கிட்ட. அல்லேலூயா. கடவுள் கிட்ட பகைச்சிக்கினீங்கன்னா கடவுள் டாக்டர் கிட்ட அனுப்புவார். டாக்டரை பகைச்சிக்கினீங்கன்னா டாக்டர் கடவுள் கிட்டயே அனுப்பிச்சிருவாரு. அதான் கடவுள் இப்படி சொல்றாரு, என்கிட்ட வச்சுக்காத, பகைச்சிக்காத. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 2 பேரை மட்டும் பகைச்சிக்காதீங்க வாழ்க்கை. யாரு? டாக்டர் கிட்ட பகைச்சிக்காதீங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் கடவுள் கிட்ட பகைச்சிக்காதீங்க. யார்கிட்ட பகைச்சிக்காதீங்க? ஏன் பகைச்சிக்க கூடாது? சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, படைச்சவர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். பாருங்க, நம்மனால வாய்சத்த பூச்செல்லாம் பாதிக்கப்படுதுங்க, நம்மால பாதிக்கப்படுதுங்க. பக்கத்துல தொட்டு சொல்லுங்க, அவர்கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க. ஆமா, ரொம்ப கவனமா இருங்க. அவர்கிட்ட எழுந்தாருன்னா அவ்வளவுதான், அவரு நிக்கிரகம் பண்ணுவார். கடவுள் கிட்ட பகைச்சிட்டீங்கன்னா கடவுள் டைரக்டா எங்க திரும்ப அனுப்புவாரு? டாக்டர் கிட்ட அனுப்புவார். டாக்டரை பகைச்சிட்டீங்கன்னா டாக்டர் நேராவே அனுப்பிச்சிருவாரு. அல்லேலூயா. ஆமா, அப்போ என்ன செய்யணும்? மனுஷன் உணர்வடையணும். என்ன உணர்வடையணும்னா, என்ன ஒரு சிந்தை உண்டாகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வை தேவன் காண வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார்.
கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் எல்லா இடத்திலையும் ஆண்டவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. என்னை தேடுகிறவர்கள், என்னை காண்கின்றவர்கள், என்னை விரும்புகிறவர்கள், என்னை பார்க்கிறவர்கள் இருப்பார்களா என்று சொல்லி பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் மனுஷன் மேல் நோக்கமாய் இருக்கிறதா? அவருடைய கண்கள் தேடிக்கிட்டே இருக்கான். எதுக்காக தேடிக்கிட்டே இருக்கான்? என்ன தேடணும் என்றதுக்காக தேடிக்கிட்டே இருக்கான். அப்ப இந்த வாழ்க்கையில நமக்கு பெரிய பொறுப்பை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரை நினைக்கிறதும், அவரை தேடுறதும், அவருக்கு நன்றி செலுத்துறதும், அவரை ஆராதிக்கிறதும். இது நான் கேட்கிறேன், இது என்ன ஒரு பெரிய கடினமான விஷயமா? கிடையாது. இது இனிதான விஷயம், இனிமையான விஷயம். இந்த காரியத்தை நம்ம லைஃப்ல ஸ்கிப் பண்ணும் பொழுதுதான் வாழ்க்கையில எல்லா பாதகங்களும் வர ஆரம்பித்து விடுகிறது. 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் என்னை அடிமையாக அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்கு நான் என்னை தரேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்கு நான் என்னை தரேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா.